குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரக, குரு சாசாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. குரு வாழ்க, குருவே துணை, குரு அடி போற்றி. நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்ப பாத்தீங்கன்னா குரு பகவானின் அதிசார பெயர்ச்சி பலன்கள் மற்றும் வக்ர பலன்கள் அனைத்தையும் டீட்டெயில்டாக விரிவாக நம்ம பார்க்க இருக்கிறோம். குரு பார்த்தால் கோடி நன்மை. குரு முழுமையான சுபர். குரு அப்படிங்கிறவர் தனம், குடும்பம், வாக்கு அப்படிங்கிற ஒரு அமைப்பை செயல்படுத்தி தரக்கூடியவர். பண பொருளாதார வளர்ச்சியை தரக்கூடியவர். குழந்தைகளுக்கான நன்மைகளை கொடுக்கக்கூடியவர். இப்படிப்பட்ட குரு பகவான் அதிசாரம் பெற்று ராசிக்கு காலச்சக்கரத்தின் 3ஆம் இடத்துல இருந்து வந்தவர் காலச்சக்கரத்தின் 4ஆம் இடத்துல போய் உச்சபலம் பெறக்கூடிய இந்த காலகட்டத்துல ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும், உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, குருவின் பார்வை பலன் எப்படி இருக்கு, ஸ்தான பலம் எப்படி இருக்கு, நட்சத்திர பலன்கள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத முழுமையா பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். ஒரு தெளிவான ஒரு விஷயம், கடைசி மட்டும் இந்த வீடியோவை பாருங்க. உங்களுக்கான புரிதல் அப்படிங்கிறது அருமையாக ஏற்படும். இந்த குரு அதிசார பலன்கள், குரு அதிசார பயிற்சியை பற்றியும் வக்ர பலன்கள் பற்றியும் முழுமையாக நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்க ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத சிம்ம ராசி காலச்சக்கரத்தின் 5வது ராசியா இருக்கக்கூடிய சிம்ம ராசி எதுலையும் பார்த்தீங்கன்னா தனித்து பயணம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. துணிச்சல், தைரியம், தன்னம்பிக்கை அப்படிங்கிறத தன்னகத்தே கொண்டுள்ள ராசி தான் சிம்ம ராசி. சிம்ம ராசியை பொறுத்த வகையில மிகப்பெரிய சிறப்பு இருக்கு. நிர்வாகத்திறன் ரொம்ப அருமையா இருக்கும். ஆளுமை திறன் ரொம்ப அருமையா இருக்கும். எல்லாம் குறை சொல்ற மாதிரி இருக்கவே இருக்காது. எந்த ஒரு இடத்துலையும் தன்னை பிரகாசமா காமிச்சுக்குவாங்க. ஆமா, கம்பீரமா காமிச்சுவாங்க. ஆமா, காமிச்சிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் சிம்ம ராசி. இப்படிப்பட்ட சிம்ம ராசிக்கே பார்த்தீங்கன்னா மனதை உழுக்கும் வகையில், மனதைரியம் அதிகம் உடையவர்கள் சிம்மராசி. மனதையே உழுக்கும் வகையில் சில விஷயங்கள்லாம் நடந்துருச்சு. என்ன நடந்துச்சு? ராசியிலே கேது பகவான். ஒரு குழப்பம் அப்படிங்கிறது போகவே இல்லை. ஏதோ ஒரு வகையில ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு நமக்குள்ள. ஆமா, முன்வினை கர்மாங்கிறது மாதிரி ஒரு குழப்பம் வந்துகிட்டே இருக்கு. அதே போல அஷ்டமச்சனி இன்னும் இருக்குது, பார்த்து மனசுல வச்சுக்கோங்க. அஷ்டமச்சனி பாதிப்பு அப்படிங்கிறது இருக்குது. அப்ப அது கூடுதல் கவனம் இருக்கு. 7ஆம் இடத்துல ராகு. இந்த ஒரு சிக்கலான சூழ்நிலையில இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல, சிரமத்துல இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல குரு பகவான் சொல்லக்கூடிய, உங்களுக்கு பாக்யாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்தில் உச்சமடைகிறார். 12ஆம் இடத்தில் உச்ச பலம் பெறுகிறார். இந்த உச்ச பலம் வரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக, குடும்ப ரீதியாக சிரமத்தை கொடுத்துக்கிட்டு இருக்க சனி பகவானை நேரடியா பார்க்கிறார். 9ஆம் பார்வையாக பார்க்கிறார் உங்களோட பாக்கியநாதன் 12இல் இருந்து. அப்ப எதால உங்களுக்கு சிரமம் இருக்கோ, தடை இருக்கோ, அந்த தடைகளை நீக்கிறாரு இந்த குரு பகவான். உச்சம் பெற்ற, அதிசாரம் பெற்ற குரு பகவான் நேரடியா போய் நீக்கிறார். அப்ப சனியோட தாக்கம் அப்படிங்கிறது முழுமையாக உங்களுக்கு குறையுது. இந்த அஷ்டமச்சனி பாதிப்பு, இந்த சனியோட தாக்கம் குறையிறது ஒரு பக்கம். 2வது என்னன்னு கேட்டீங்கன்னா, குரு பகவான் கொஞ்சம் 12ஆம் இடத்தில் உச்சமடைகிறதுனால கொஞ்சம் செலவுகளை அதிகப்படுத்துவார். அதாவது சுப விரய செலவுகளை கொஞ்சம் அதிகமாகவே கொடுப்பார். அது கண்டிப்பா செஞ்சாகணும் அப்படிங்கிறது மாதிரி ஒரு கட்டாயத்துல இருக்கும். உங்களோட முயற்சிகளுக்கான செலவுகள், அது மட்டும் இல்லாம பார்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க கடன் சார்ந்த விஷயங்களுக்கான செலவுகள். ஆமா, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா அந்த இது விஷயம் செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும். அதே போல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தை செய்கிறார். இந்த சனி பகவானோட தாக்கத்தையும் பாதிப்பையும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களையும் தீர்க்கக்கூடியவர் தான் அந்த குரு பகவான். இந்த குரு பகவானால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 12இல் குரு வந்து உச்சம் அடைஞ்சிட்டார் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 22 நாட்கள் தான் அவர் உச்சமா இருப்பார், சுப உச்சமா இருக்கார்.
அதற்கு பிறகு என்ன பாயிட்டாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க உச்ச வக்ரவத்துல இருக்கிறார். வக்ரவத்துல இருந்து பார்க்கிறாரு. அப்ப என்னன்னா உங்களுக்கு இந்த வக்ரவத்துல இருந்து பார்க்கக்கூடிய இந்த காலகட்டத்துல உங்களோட பழைய விஷயங்கள் எல்லாமே சரியாகுங்க. என்ன மாதிரி விஷயங்கள் சரியாகுது அப்படின்னா, இந்த கடன் பிரச்சனைகள், எடுத்த முயற்சியில தோல்வி, அது நடக்குமா நடக்காதுங்கிற சந்தேகம், அதே போல பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள், ஆமாம், மனக்குழப்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாத சில சூழ்நிலையில் இருந்த விஷயங்கள், இது எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் குரு பகவான். அடுத்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 11 டிசம்பர் 4 வரை உச்ச வக்ரவத்தில் இருக்கிறார். அதனால என்னன்னா கொஞ்சம் எதிர்பாராத வகையில கொஞ்சம் செலவுகள் வரும், கொஞ்சம் வீண் செலவுகள் வரும். அதெல்லாம் கண்டிப்பா நீங்க கொஞ்சம் கவனம் எடுத்து தான் அதை மேனேஜ் பண்ணணும். அதுக்கு தான் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களோட பிறப்பு ஜாதகத்தின் தசாபுத்தி நிலை எப்படி இருக்கு, நீங்க எப்ப பிறந்தீங்க, தசாபுத்தி நிலையெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டு பலனெடுங்க அப்படிங்கிறது அதுக்கு தான். இதுக்கு தான் சொல்றோம். உங்களுக்கு நல்ல தசாபுத்தி அமைப்பு நடக்குதா, ஆமா 1, 5, 9 தசாபுத்தி அமைப்புகள் நடக்குதா, இல்ல குரு தசையோ உள்ள குரு புத்தியோ நடக்குதா, ஆமா இப்ப பாக்கிய அமைப்புகள் என்ன விஷயத்த சுட்டி காட்டுது தசாபுத்தி அமைப்பு அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு பலனெடுக்க சொல்றதே அதுக்கு தான். அப்பதான் இதுல இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க ஈஸியா மேனேஜ் பண்ண முடியும், கையாள முடியும், கையாளக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறத உருவாக்கி கொள்ள முடியும். இப்ப என்னன்னா ஹெல்த்ல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். எப்ப மார்ச் 11 அதாவது டிசம்பர் 4 மார்ச் 11 வரை 2026 மார்ச் 11 வரையுமே உங்கள் ஹெல்த்தில் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கணும். எதையுமே திட்டமிட்டு தான் செய்யணும். திட்டமிடாமல் ஏதோ ஒரு வகையில் செஞ்சிடக்கூடாது. செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு பல்வேறு விதத்தில் குழப்பத்தையும் தேவையில்லாத விஷய சங்கடங்களையும் கொண்டு வந்து சேர்த்துரும். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் திட்டமிட்டு செய்ய வேண்டிய காலகட்டம் தான் அந்த காலகட்டம். அதுக்கப்புறம் நவம்பர் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 4 அடுத்து நவம்பர் 11 வரை பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருந்தவர் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடுவார், மிதுன ராசிக்கே போயிடுவார். அப்போ மிதுன ராசிக்கு போகக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சனி பகவானோட தாக்கம் அப்படிங்கிறது மீண்டும் ஆரம்பிச்சோம். அதே போல் இந்த பார்த்தீங்கன்னா லாபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகமாக கொடுக்க ஆரம்பித்தோம். இதில் ஒரு விஷயம் என்னென்னா இன்னொரு பக்கம் ராசியிலே கேது 7ஆம் இடத்துல ராகு 8ஆம் இடத்துல சனி அப்படின்னு இருந்த இந்த காலகட்டத்தில் குரு பகவான் ஒருத்தர் தான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்திலிருந்து எல்லாத்தையும் எது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் உனக்கு தொழில் லாபத்தை தருகிறேன், நீ நினைக்கிற ஆசைகளை எண்ணங்களை நான் நிறைவேற்றுறேன், ஆமாம் நீ முயற்சி மட்டும் செய், உனக்கான பலன் நான் கொண்டு வந்து தர்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த குரு பகவான் இப்போ என்ன பண்ணிவிட்டாரு, 12 விரைய செலவு சுப விரைய செலவுல கொடுத்துக்கிட்டு இருந்தார். இப்போ மீண்டும் அவர் போகையில் சுப விரைய செலவு கொடுக்கையில் எப்படி கொடுத்தாரு அப்படின்னா தொழில் வளர்ச்சியை கொடுத்து தான் கொடுத்தாரு. இந்த தொழிலில் இருக்க ஸ்ட்ரகிளிங், இன்னல்கள், இடைஞ்சல்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்வையால் சரி செஞ்சுட்டு தான் கொஞ்சம் செலவுகளையும் நீங்கள் கொடுத்தாரு. அது தொழில் முதலீட்டு செலவு, அடிப்படை செலவுகள் அப்படிங்கிறத தவிர்க்க முடியாத செலவுகளாக உங்களுக்கு இருக்கக்கூடிய காலகட்டம் இது. உங்கள் ராசியில் இருக்க முதல் நட்சத்திரம் அப்படின்னா மக நட்சத்திரம். மக நட்சத்திரம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கையில மகம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் என்னன்னா ஆசைகள், எண்ணங்கள், கனவுகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கு. எதை எப்போ செய்யறது, செய்யலாமா வேண்டாமா, இந்த காலகட்டம் பொருத்தமானதா இல்லதா அப்படிங்கிற ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த குரு பகவான் பயிற்சி அப்படிங்கிறது வருமானத்திற்கான வழியை காமிக்குது. அடுத்து பாருங்க உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய 2வது நட்சத்திரம் பூர நட்சத்திரம். எப்போதுமே கலகலப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. தான் இருக்க இடத்துல நான் எப்படிப்பட்டவர் என்ன அப்படிங்கிறது முழுமையாகவே தெரியக்கூடிய ஒரு தன்மை உடையவர் நீங்கள். அதே நேரத்தில் எப்போதுமே ஒரு இயக்கத்துக்கு உடையவங்களாக இருக்கிறீங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நல்ல கூடுதல் வருமானம், எடுக்கிற முயற்சிக்கு ஏற்ற வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டிப்பாக சந்திச்சே தீரணும். அது மட்டும் இல்லாமல் தொழிலில் இருந்த தடைகள் நீங்கிறதுனால கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலில் இருக்கவங்க, கட்டிடம் சார்ந்த தொழில்கள், இரும்பு தொழில்கள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதாவது அழகு சார்ந்த பொருட்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல தொழில் வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அடுத்து பாருங்க
உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரம் அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காலகட்டத்தில் எடுக்கிற முயற்சிகள்லாம் தடை தாமதம் இல்லாமல் வேகமாக நிறைவேறக்கூடிய அமைப்பை கொடுக்குது. ஸோ கிட்டத்தட்ட இந்த குரு வக்ரவ பயிற்சி, வக்ரவ பலன்கள், அதிசார பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க நன்மைகள் பாதியும் தீமைகள் பாதியும் கலந்தே நடக்குது. அதனால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு முயற்சி செய்யுங்க. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.